வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைய இப்படி விளக்கேற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் செல்வமும் நிறைந்திருக்கும். வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்பயாதும் நிறைந்திருப்பதை லட்சுமி கடாட்சம் என்பார்கள். அப்படி லட்சுமி கடாட்சம் இருந்தால் பண கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இதற்கு வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றினால் பெய்யாதாது. எந்த நேரத்தில் எந்த திசையில் எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அதை தெரிந்து கேண்டு முறையாக ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் எப்பயாதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும். வீட்டில் செல்வம் பெருகவும் லட்சுமி தேவியின் அருளை பெறவும் பலரும் சில வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். இப்படி விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் விளக்கு ஏற்றும் பலன் முழுமையாக கிடைக்காமல் போகலாம். விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும், விளக்கை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியம். சூரியன் மறையும் நேரத்திற்கு சற்று முன்பு, அதாவது பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றுவது நல்லது. பிரதோஷ காலம் என்பது சூரிய அஸ்தமனத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு 30 நிமிடங்களுக்கு பிறகு வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலில் விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது. விளக்கை சரியான திசையில் வைப்பது முக்கியம். மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கு வைப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது. பித்ருக்களுக்காக, முன்னோர்களுக்காக விளக்கு ஏற்றினால் தெற்கு திசையில் வைக்க வேண்டும். தெற்கு திசையில் விளக்கு பித்ருக்களுக்காக வைக்கப்படுகிறது. லட்சுமி தேவிக்காக ஏற்றும் விளக்கை எப்போதும் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்தில் செருப்பை வைக்கக்கூடாது. பலர் வீட்டின் வாசலிலேயே செருப்புகளை விடுவார்கள். ஆனால் விளக்கு ஏற்றும் இடத்தில் செருப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மண் விளக்காக இருந்தாலும் பித்தளை அல்லது தாமிர விளக்காக இருந்தாலும் விளக்கு ஏற்றும் முன்பு அதை சுத்தம் செய்ய வேண்டும். விளக்கில் கரி படிந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும் அல்லது நன்றாக சுத்தம் செய்த பிறகே பயன்படுத்த வேண்டும். வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றியவுடன் கதவை மூடக்கூடாது. விளக்கு ஏற்றிய பிறகு உடனடியாக கதவை மூடினால் வீட்டிற்குள் வரும் நல்ல சக்திகள் வெளியே தங்கிவிடும். அதனால் விளக்கு ஏற்றிய சிறிது நேரம் கழித்து கதவை மூடலாம். இப்படி சில விதிமுறைகளை பின்பற்றி வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றினால் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் செல்வம் பெருகும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.